மங்கள அங்காரகன் பூமிக்காரகன்னு பேர் கொண்ட செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக ஒரு குழந்தையோட குணத்தை அவங்க அம்மா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய ராசி இருக்கு இல்லைங்களா, நம்ம ராசியோட பலன்கள் அப்படிங்கிறது நம்மோட அதிபதியை பொறுத்து தான் அமையும். ஸோ அதனால் இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடை ராசி சின்னமாக கொண்டவங்க. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, ஆடு யாரை நம்புது, கசாப்பு கடைக்காரனை தானே நம்புது அப்படிங்கிற மாதிரி மேச ராசி கரெக்டாக அவங்கள ஏமாத்துறவங்களையும் கரெக்டாக தப்பாக ஈஸியாகவும் நம்பிடுவீங்க. சூதுவாது தெரியறதில்ல, எந்த இடத்துல நிலைவு சுலைவாக இருக்கணும்னு தெரியறதில்ல. பிடிச்சா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கலைன்னு சண்டை போடுவீங்க. போராடக்கூடியவங்க. உங்களை மற்றவங்க ஈஸியாக ஏமாற்றக்கூடிய இடம் என்ன தெரியுமா, உங்களோட வெகுளித்தனத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதோட நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், பொதுவாக ஒரு பனைமரத்துக்கு கீழே நின்று ஒருத்தவங்க பாலே குடித்தாலோ இல்லை அவள் கள்ளுதான் குடிக்கிறான்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் மேசராசி மட்டும் என்ன பண்ணுங்க, அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப வெகுளியானவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கக்கூடியவங்க. இந்த நேரத்தில் மேசராசி வித்தியாசமானவங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நல்ல வகையில் தான் பார்ப்பாங்க. பனைமரத்துக்கு கீழே நின்று ஒருத்தர் கல் குடிச்சிட்டு இருந்தா, இல்லைப்பா அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், அவன் பால் தான் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்க வரிஞ்சு கட்டிட்டு பேசுவாங்க. இது இல்லைன்னா மேச ராசியை உங்களால் நீங்கள் மறுக்க முடியுமா? எத்தனை இடத்துல எவ்வளவுதான் ஏமாறுறது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இப்படியெல்லாமா ஏமாறுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்து இவங்க நல்லவங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு நல்லவங்க நம்புறதுனால இது நாள் வரைக்கும் மேசராசிக்கு கஷ்டம், கண்ணீர், கவலை இதை மட்டும்தான் மிச்சமாக கெட்டியாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ஒரு பக்கம் சொல்லலை, ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கத்தை தணிக்கிறதுக்கு ஒரு உறவு வருதுங்க உங்களை தேடி. என்னமா உறவுது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த உறவால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்குங்க, புத்திர பேரு கிடைக்கும், நிறைவான செல்வம் கிடைக்கும், திருமண யோகம் கைகூடி வரும், நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். யாருங்க, பிரம்மதேவருடைய மானச புத்திரர்களில் ஒருவரான ஆங்கிரீச முனிவருக்கு வசுதா என்பவருக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஒருவர் பாருங்க. பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய நம்மோட குரு பகவான் ஞான தலைவன். இவருக்கு மந்திரி, அமைச்சர், ஆசான், குரு என பல பேர் இருக்குங்க. பிரகஸ்திபதி எப்படிங்க ஒரு சாதாரண மனுஷ பிறவியா, அப்படி பிறந்து எப்படி நவ கிரகங்களில் மாதிரி அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்லது ஏராளங்க. குருன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான். அவர் உங்களுக்கே நல்லா தெரியும். நவ கிரகங்களில் பிறந்து ஒருத்தர் குருவுக்கெல்லாம் குருன்னு எப்படி பேர் எடுத்தார், அவரோட வரலாறு தான் என்னன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்குங்க. பிரகஸ்திபதியை பொறுத்த வரைக்கும் காசியில் பல காலம் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சு அதன் விளைவாக தேவருக்கு குருவாக பதவி பெற்றார். இதோட கிரகப்பதத்தில் வீற்றிருக்கும் பேறு பெற்றவர். இவருக்கு யமகண்டன், கசன்னர் 2 புதல்வர்கள் இருக்காங்க. நவக்கிரகங்களில் பிரதானமான இவர் சுபக்கிரகர் அப்படின்னு பேர் கொண்டவர். 3 குணங்கள் இருக்குங்க இல்லையா, இதில் சாத்வீக குணத்தை உடையவர். சொல்ல போனால் இவர் மஞ்சள் நிறத்துக்காரர். இதனால தான் இவர் நம்ம பொன்னன் அப்படின்னு சொல்லி அழைப்போம். பொன்னன், வியாழன் இரண்டுமே இவரோட தான். தயாள சிந்தனை கொண்டவருங்க. இவரோட பார்வைங்கிறது 5 7ஆம் பார்வையாக நமக்கு கிடைச்சது. நம்மோட ஜாதகத்தில் இருக்குங்க அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும். முதல்ல திருமணம் கைகூடி வரும். குருவுடைய பலத்தில் மிக முக்கியம் இதுதான். அதோடு தன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கும் உயர்வான பதவியும் மனமகிழ்ச்சியும் புத்திர பேரும் செல்வ சுகம் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குருவால், இப்படிப்பட்ட ஒரு உறவால் மேஷம் நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ இந்த பதிவை குரு பகவானை வணங்கி தொடங்கலாங்க. குரு
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரக குருஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் அகஸ்தியாய ஓம் நம சிவாய ஓம் தக்ஷணாமூர்த்தி நம நாமோ. என்னமோ சொல்கிறேங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. புரிஞ்சாலும் புரியலைனாலும் பரவாயில்லைங்க. ஓம் குரு பகவானே போற்றி. இது உங்களால் முடிஞ்ச விஷயந்தான் சொல்லுங்கள். இப்போ நான் ஏன் குருவோட மந்திரத்தை சொல்லணும்? ஒரு சிலருக்கு அது தோணும், நீ என்ன பெரிய கடவுளா, நீ சொல்கிறத நான் கேட்குறதுக்கு அப்படின்னு. மனசில் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இருந்தால் மட்டும்தாங்க இந்த பதிவை உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உங்களால் பார்க்க முடியுங்க. நான் இது உண்மைக்கும் சொல்கிறேன். எனது மேச ராசிக்காரர்களுக்காக உருவாக்கப்பட்ட பதிவு. மேச ராசிக்காரர்களுக்கு இத்தனை நன்மைகளையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தரப்போகிறாருங்க. இது மேச ராசிக்காரர்களுக்கு குரு எந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி உட்கார்றாரு, இதன் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் உதவக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பட்டாச்சு. இப்போ பொதுவாக ஒரு வருஷத்தில் நவ கிரகங்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? குரு என்ன பண்ணுறாரு, குரு பெயர்ச்சி எப்போ வரும், குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக இருக்குமா, குருவால் நம்ம வாழ்க்கை மாறுமானு தாங்க யோசிப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்டயே ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்தாருன்னா கூட நாங்கள் முதல்ல பார்க்குறது அவர் சொல்கிறத கேட்போம். என்ன சொல்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோன்னா, திருமணம் கைகூடி வரலை, குழந்தை பேர் கிடைக்கல, தொழில் நல்லதே இல்லை, குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் குரு பகவான் எங்கே இருக்காரு, அவரோட பார்வை 5ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அந்த 2 இடங்களுக்கும் பார்வை கிடைக்கல அப்படின்னா வேறு எந்தெந்த இடங்களுக்கு அவரோட பார்வை வருது, ஸோ இந்த பார்வையினால் இவருக்கு சுப பலன்கள் கிடைக்கலையா, இல்லை மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை இல்லையா, மற்ற கிரகங்கள் பார்வையினால் இந்த குரு பகவான் தரக்கூடிய நன்மைகள் தடுக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது தாங்க பார்ப்போம். என்னென்ன விஷயத்தில் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் உங்களுக்கான ஜோதிட பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சிங்கிறது மேச ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய இடம். சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளோட முடிச்சுகள் அவங்களோட இடம். ஸோ மேசராசியை பொறுத்து இந்த குரு பெயர்ச்சிங்கிறது நல்ல நேரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாங்க. 3 அதிர்ஷ்டங்கள் கிடைக்குது நிச்சயம். என்னன்னு சொல்கிறேன், ஏன்னா குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கதாங்க போகுது. எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். இவரை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு செல்வத்தை கொடுக்குறாரு, மகிழ்ச்சியை கொடுக்குறாரு, குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்குறாரு, ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் மேஷத்திற்கும் நிறைவான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் தனக்காரகன். குரு கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஆனால் ஒருத்தவங்க சுபபோகமாக வாழுறாங்க அப்படின்னா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம் உங்கள் கையில் தான் இருக்கும். பட் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது நீங்கள் வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சொத்துக்களை முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் தான் சேரும். அதுதான் குரு கோடி நன்மையை தர்றாருன்னு சொல்லுவோம். இது இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சுக்கிர பகவான் சுருட்டி உங்கள் கையில் பணத்தை கொடுப்பார், குரு பகவான் பெட்டி பெட்டியாக கொடுப்பார். புரியுதுங்களா? இனி வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. மேச ராசி யோசிச்சிருப்பீங்க, ஓகேம்மா அப்போ குரு பகவான் எங்களுக்கு வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நாங்கள் நல்லா இருக்க போகிறோம்னு சொல்கிறேன். நல்லதுமா, கொஞ்சம் தெளிவாகவும் சொல்லிடு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. மேச ராசிக்கு இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கிய வீட்டு
வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பதிவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும், அவர் இருக்கிற இடத்த விட்டு அவரோட பார்வைக்கு தாங்க பலம் அதிகம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவர் இந்த இடத்துல இருந்துட்டு 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியில் 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல்ல பெருசாக பலன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது. ஸோ மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவானால் நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும். மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நாளும் கோளும் என்ன செய்யும் நம் முருகன் இருக்கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் துணை இருக்கையில். அன்பு சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ குருமுரன் அப்படிங்கிற முருகப்பெருமான் வழியில் முருகப்பெருமான் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிய அன்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான பெயர்ச்சி பலன் தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சிங்க. ராகு போல் யாராலையும் கொடுக்கவும் முடியாது, ராகு போல் யாராலையும் கெடுக்கவும் முடியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுதாங்க இது, வேற எதுவுமே கிடையாது. இப்படி சொல்லணும்னா ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வர்றாரு? ராகு பகவான் வர்றாரு. கால புருஷனுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கும் ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேது பகவான் சூரிய பகவானினோட வீட்டுக்கு வர்றாரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த ராகு கேது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு, ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் தான். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாகவே மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. அதாவது இதுலையுமே பாருங்கள், ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் மேசராசிங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க மேசராசிக்காரங்க. எதையும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மேசராசி தான். குடும்பத்து மேலே அக்கறை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி. முருகனோட அனுகிரகம் பெற்ற ராசி மேசராசி. அப்படிப்பட்ட மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய ராகு பகவானினோட கிரக பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றமெல்லாம் எல்லாருக்கும் வருது. எல்லாருமே இந்த ராகு கேதை கண்டு பயப்படாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் எந்த ராசியில் போய் இருக்காரோ அந்த ராசியை அவரோட சொந்த வீடாக எடுத்து அந்த கிரகத்தை போல மாயாஜாலமான வேலையெல்லாம் நிறைய செய்வார். இவரோட குணம் என்ன? ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் மாதிரியே வேலை செய்வார். இதுதான் ராகு பகவான். சொந்த வீடாக எடுத்துக்குவார். ராகு கேதுங்கிறது இவர் தான். நம்மோட ஜாதகத்தில் எல்லா தோஷத்தையும் எடுத்து காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதை வச்சே பலன் சொல்லலாம். நம்மோட தாத்தாவை காட்டுது ராகுங்க, அம்மாவுடைய ஆத்தா அப்பாவை காட்டுறது கேதுங்க. அப்போ ராகு கேது எவ்வளவு முக்கியமான கிரகம்னு பாருங்கள். இந்த ஒரு கிரகத்துக்கு உருவமே கிடையாது. இது நிழல் கிரகம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் டக்குன்னு பெரிய ஆளாக ஆகணும்னா ராகு பகவான் வேணுங்க. அவ்வளவு ஏன்
ஒரு முக்கியமான இந்த ராகு கேது பகவான் ஒரு மனிதனுக்கு கெடுத்துட்டு தான் கொடுப்பாரு அப்படின்னு கிடையாது. ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டும் கெடுப்பாரு. இதுதான் பழமொழி. ராகு போல் கொடுக்க மாட்டாரு, கேது போல் கெடுக்க மாட்டாரு பழமொழி சொல்லுவாங்க. இதுதான் காரணம். அப்போ ஒரு மனுஷனுக்கு ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகம். வாழ்க்கையில் என்னென்ன கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், இது சர்ப்ப கிரகங்கள். ராகு தலையை குடிக்கக்கூடிய கிரகம் கேது. வாழக்கூடிய தலைவாழ் பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம். இவங்களை கண்டு பயப்படாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா 18 மாதம் ராகு கேது பயிற்சியாகி வர்றாரு வெளியில். அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு. கும்ப ராசிக்கு கேது பகவான் உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு போகிறாரு. 18 மாதம் அங்கே தாங்க இருப்பார். மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்கும்? தயவு செஞ்சு உங்கள் விதி ஜாதகத்தில் எப்படி ஒரு அமைப்பில் ராகு இருக்கும்னு பார்த்துட்டு இந்த பலனிடுங்க. ஏன்னா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே எம்பெருமான் முருகன் சார்பாக மனமாற ஒரு நன்றியை நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளில் திருவருளே கிடையாது. இப்போ பாருங்கள், ராகு பகவான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் இருந்திருக்காரு. அப்போது இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். விரயஸ்தானத்தில் இருந்திருக்காரு. கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். எத்தனை பேருக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணீங்க? இப்படி கேட்கலாங்க. எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு காலில் அடிபட்டுச்சுன்னு கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு? எத்தனை பேருக்கு பகை பிரச்சனை இருந்துச்சு? ஒரு 3 மாதம் எத்தனை பேர் குழப்பத்தில் இருந்திருக்கீங்க? ஜனவரி மாதம் உங்ககிட்ட கிடையாதுங்க. கேளுங்க. மேச ராசிக்காரங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. மனக்குழப்பம், தடுமாற்றம், எதிரி, பகை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சு இருக்காங்க மேசராசிக்காரங்க. ஏன்னா குடும்பம் தன்னை தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்க்கையிலிருந்தெல்லாம் வெளியில் போகாமல் நிறைய விஷயத்தை வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க. இவங்ககிட்ட முன்கோபம் தான் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சரிங்களா? இவங்க கோவக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலேயும். ஆனால் அந்த குடும்பத்து மேலே ஒரு நீதியான குணம், நேர்மையான குணம், தப்பான செயலுக்கு போகவே மாட்டாங்க. இது எல்லாமே நல்ல கேரக்டர். யாருன்னா மேசராசி நீங்கள் தாங்க. இப்போ பாருங்கள், 12ஆம் பாவத்தில் ராகு இருந்து உங்களை படுத்தி எடுத்தார். 1.5 வருஷம் கேது பாவம் 6ஆம் இடத்துல இருந்து நிறைய ஒரு தரையில் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எந்த உறவும் சரியாக அமையலை. தாய்மாம உறவு எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சோ? மேசத்தை கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. எத்தனை சகோதரி மன வருத்தத்தை பார்த்தீங்க? எத்தனை பேருக்கு கணவன் மனைவிற்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு? திருமணம் பேசிக்கிட்டே போகிறாங்கன்னு திருமணம் நடத்த முடியல. 3 மாதமாக பாருங்கள் வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசண்டாக, ஏன்னா மற்ற நாளில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீசமாக இருந்தார். எவ்வளவோ கொடுத்துட்டாரு தெரியுங்களா? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அம்மாவுடைய உடம்பா இல்லை அப்பாவுடைய உடம்பா கேளுங்க. ஏதாச்சும் ஒன்று மருத்துவ செலவு பண்ணணுமா? அந்த வார்த்தை தான் இங்கே வரும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எது வந்தாலுமே பயப்படாமல் தைரியமாக நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க. அப்படி பண்ணி இறங்கினீங்கன்னா உங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்குது. தைரியத்தை மட்டும் மேசராசிக்காரங்க எப்பவுமே விட்டுறாதீங்க. மேசராசி தயவு செஞ்சு தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எது வந்தாலும் என்னால் முடியும், இனிமேல் என் குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும், எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும், எனக்கு தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பாரு இந்த ராகு கேது. ராகு கேது உங்கள் உடம்புக்குள்ளே வருதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா பல கெட்ட விஷயங்கள்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க.
ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் மேச ராசிக்கு இனிமேல் கெட்ட பலனே இருக்காதுங்க. உங்கள் ஜாதக தசா புத்தி மட்டும் மாறி இருந்தால் இங்கே கெட்ட பலன் இருக்குது, இல்லைனா இல்லை, அதை சொல்லலை. நீங்கள் பிரம்மாண்டமான உலகளவு பேசுகிற மாதிரி மாற போகிறீங்க. மேச ராசிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறோம் தெரியுங்களா? ராகு 11ல் போய் இருக்கார், அதுவும் குருவோட சாரத்தில் இருக்கார். அந்த குரு எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த குரு ராகு பார்க்குறாரு. அப்போ நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போவீங்களா? போக மாட்டீங்களா? கண்டிப்பாக போவீங்க. யார் ஜாதகத்தில் ராகு இப்போ டாப்பாக யோகமாக இருக்காங்களோ அவங்க பெரிய ஆளுங்க, பயங்கரமான ஒரு லெவலுக்கு போய் நிற்பாங்க பாருங்கள். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களோட மனதில் இருக்கும். இவங்க